அக்கா, சொல்லுங்க என்னக்கா இந்த அழகா இருக்கிற இலையெல்லாம் இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தம்பி, இந்த இலைய எடுத்தாதான் ஃபேக்டரிக்கு போய் உங்களுக்கு டீயா கிடைச்சு அன்னன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க இப்படி காலையில எந்திரிச்சு வர காரணம் வந்து ஆ, இந்த டீ தான். உண்மைதான்க்கா. ஆ. இந்த டீயை குடிச்சோம்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமா. ஆனா இன்னொன்னு இருக்குதுக்கா, பூஸ்ட். எப்படி? ஆமா, அது வந்து நம்ம சாப்பிட்டோம் சொன்னா அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப அற்புதமா இருக்கும். கேக்குற உங்களுக்கு மட்டும் இல்ல, பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்றேங்க. பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. ஆமாங்க, இந்த டீ அவங்க சொல்றது உண்மைதான். இந்த டீயை பறிச்சு அவங்க ஃபேக்டரிக்கு அனுப்பி தூளாக்கி அந்த தூள்ல டீ போட்டு குடிச்சோம்னா சோர்ந்து போய் இருக்கிற நம்ம ஒரு மணி நேரத்துக்கு பிரிஸ்கா இருப்போம். ஆனா காலையில எழுந்து கர்த்தர் தருகிற வார்த்தைய நம்ம வார்த்தையினால பலன் அடைஞ்சு அவர் தருகிற ஆலோசனையின்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப பலனா இருக்கும். சில நேரத்துல என்ன செய்ய போறோம், எப்படி இந்த நாளை கழிக்க போறோம்னு சோர்ந்து போயிருப்போம் பாருங்க. அப்ப அந்த பைபிள்ல ஆண்டவர் நமக்கு தேவையான வார்த்தையை அன்னைக்கு காலையில தருவார் பாருங்க. அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பித்து நம்மை பலன் உள்ளதா மாற்றுங்க. நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த வேதம் உங்களை பலப்படுத்தும், உங்களை உயிர்ப்பிக்கும். சோர்விலிருந்து, துக்கத்திலிருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, போராட்டங்கள்ல இருந்து விடுவிக்கும். பைபிளை வாசிங்க, உயிர்ப்பிக்கப்படுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டா. கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல வேதம் வாசிக்காததுனால ஆண்டவரே சோர்விலிருந்து எப்படி எழும்புறதுன்னு தெரியாம சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. ஆனா ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்துகிறவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வார்த்தைகளினாலே பலப்படுத்தி அவர்களை திடப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். திவ்ய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கட்டும். துணையாயிரும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனத்தை படிங்க, வார்த்தை தருகிற பலத்தினாலே திருப்தியாங்க. God bless you.